இங்கே 2 நாளைக்கு முன்னாடி பயங்கரமான காற்று. அதில் இந்த வாழைக்கண்டு எல்லாமே தார் விட்டுருந்துச்சு. அப்படி எப்படி சாஞ்சிருச்சு. காற்றடிச்சிச்சு அப்படின்னாலே மற்ற மரங்களே ஒடிஞ்சிரும். முருங்கை மரம், வேப்ப மரம் இதுவே ஒடிஞ்சிரும். வாழை மரத்துக்கு சொல்லவா வேணும். வாழை மரத்துக்கு லைட்டாக காற்றடிச்சாலே பயங்கரமாக அப்படியே சாஞ்சிருது. வாழைத்தார் எங்கள் வீட்டில் ஒரு நேரத்தில் சாப்பிட முடியாமல் கிடந்துச்சு. அவ்வளோ பெரிய பழமாக இருக்கும். வாழை முதல்ல பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய பழமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த சைஸுக்கு தான் வருது. தூரில் மண் அணைச்சாலுமே நிற்கிதில்லை. இங்கே பாருங்கள், பெருச்சாளி இருக்குல்ல, அது கிளச்சிருது. அப்படியே தூருக்கும் கீழே குழி பறித்து கிளச்சிருது. அதனால் வெயிட் இல்லாமல் அப்படியே மரம் மேலே போயிட்டு கம்பு அணைச்சி வச்சோம் அப்படின்னா பாதியோடு ஒடிஞ்சிருது. கம்பை அணைக்கலைன்னா அப்படியே தூரோடவே சாஞ்சிருது. அதே மாதிரி இது சாஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. எனக்கு வெட்டுறதுக்கு முடியாதனால போட்டிருந்தேன். அதோட நேற்று நைட்டு எங்கள் அப்பா வந்தாங்களா, அவங்க இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களால கொஞ்சம் அள்ளி போட முடிஞ்சிருக்கும் போல். அள்ளி போட்டாங்க, மீதி அள்ளி போடாமல் கிடக்கு. காஞ்சாதான் இன்னும் எடுத்து போட முடியும். என்னாலையுமே இவ்வளோ வெயிட்லாம் இழுக்க முடியாது. அதனால தான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ வாழைக்கண்டு வளர்க்குறதோட ஆசையே எனக்கு சுத்தமாக போச்சு. வளர்த்து யூஸ் இல்லாமல் ஆயிடுதா. அதனால் எனக்கு வாழைக்கண்டு மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆயிடுச்சு. இதை இப்போ பராமரிக்கிறதே விட்டுட்டேன். இந்த ஏரியா இப்படி இருக்குது. சின்ன மழை பெஞ்சாலுமே அந்த மண் அரிச்சுக்கிட்டு தூரில் மண் இல்லாமல் மொத்தமாக கொண்டு தள்ளிடுது கீழே. அதனால் மரம் அத்தனையுமே ஒடிய ஆரம்பிக்குது. வாழை தான் ரொம்ப சேதாரமாயிடுச்சு. ஆனால் மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஆசையோடு தான் ஃபஸ்ட்டு வைக்கும்போது பராமரித்தேன். ஒரு 10-15 தார் நல்லா சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் இப்படியே தான் ஆயிடுது. இன்றைக்குமே மழை மேகமாக இருக்குது. மழை பெய்யறத விட இங்கே காற்று தான் அதிகமாக வீசுது. இங்கே பாருங்களேன், இப்படி வீசும்போது அந்த மரம் வெயிட் தாங்காமல் ஆட்டோமேட்டிக்காக ஒடிஞ்சிருது. அந்த ஒரு தார் கிடக்கு பாருங்க, இந்த இருக்கா, இந்த ஒன்று இருக்குது நிறையா. இப்போ 5 தார் இன்றைக்கி அப்பா வெட்டி போட்டார். பூவை மட்டும் ஒடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த சின்ன சின்ன பழமாக இருக்கிறதுனால அது யூஸ் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இந்த ஒன்று இருக்குது, அதுவுமே சின்னதாக தான் இருக்குது. பெருசாக வருமா இல்லை பாதியோட அதுவும் சாயுமான்னு தெரில. மொத்தமாக வாழையை எடுத்து விட்டுட்டு மறுபடிக்கும் நல்லா குழி ஆழமாக போட்டு மறுபடிக்கும் செவ்வாழைக்கண்டு வாங்கி வச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறேன். அதனால தான் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அழிக்கிறோம். இந்த ஒன்று கிடக்கு பாருங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது பழம் கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியும், ஆனால் குட்டியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கெலாம் முடியாது. ஏன்னால் அப்படியே கிடந்து போகணுன்னு போட்டாச்சு. விவசாயிகளின் நிலைமை இது தாங்க. நம்மளுக்கு சும்மா வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி பராமரித்து இப்படி சாயிறதே இவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும்போது, தோட்டத்தில் இதே தொழிலாக வச்சு பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இதான் நிலமை. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கிறதே இல்லை.